தமிழ்காரங்களாம் ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க. உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த டீசரை பொறுத்த வரைக்கும். சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் சொர்க்கோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் இணையதள நண்பர்களும் புகைப்பட கலைஞர்களும் கொஞ்சம் மிகச்சிறந்த ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறது இந்த படக்குழுவினோட நோக்கம். ஸோ அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணுங்கன்னு முதலாவது உங்களை கேட்டுக்கிறோம். குறுகிய கால அழைப்பேற்று வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை டீசரோட பார்த்தீங்க, படத்தோட கதை மற்றதெல்லாம் பற்றி இந்த படத்தில் பங்கு பெற்ற நம்ம இவர் கோ டைரக்டர் இலியாஸ் அவர்கள் முதலாவது உங்கள்கிட்ட பேச வர்றாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர்லாம் பேசலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூகம்பம் அப்படின்னு சொன்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து போஸ்ட் ஓட்டணும் நியூ இயர் அப்ப. அந்த போஸ்டர் பூகம்பம் சொன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி என்ன சார் பூகம்பம் பெரிய டைட்டிலாக இருக்குது, என்ன சார் சப்ஜெக்ட்னு. சப்ஜெக்ட் சொன்னால் நீங்கள் எல்லாமே இங்கே பார்க்க மாட்டீங்க, ஸ்கிரீனில் பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த ஸ்கிரீனில் இப்போ பார்த்துருப்பீங்க. இதே இப்போ பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இந்த படம் சார் இந்த கதையை விவாதம் பண்ணும்போது பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் அவங்க கூட இருந்தாங்க, நண்பர்கள் இன்னைக்கு இருக்காங்க அவங்க கூட. நான் ஒரு நடிகனாக தான் வந்தேன். எனக்கு ஒரு நடிகன் அந்தஸ்தை கொடுத்தாங்க. அந்த இடத்துல விவாதம் பண்ணும்போது அந்த இடத்துல உட்கார்ந்துருப்பேன். சார் சில சப்ஜெக்ட் அப்படியே மெயினில் ஏற்றிக்கிட்டு ஒரு நாள் தனியாக இருக்கும் போது சொன்னேன், சார் இந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு. சில கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன். அந்த சப்ஜெக்டை பற்றி பகிர்ந்தவொடனே சாருக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு. சரி ஓரளவுக்கு மெயினில் ஏற்றிக்கிட்டாங்க இவங்களை பணியாற்ற வைப்போம்னு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா சார் ஃபாரின்ல இருக்காங்க. இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா இதுவரை எத்தனையோ படங்கள் பார்த்துட்டீங்க. போலாண்டுன்னு சொல்றது ஏன் மனசுல படம் அவரு கூட தெரியாது. இப்பதான் சொல்ல போற நிகழ்ச்சியை போலாண்டு ஷூட்டிங் பண்ண இடம் எல்லாமே தமிழ் படத்துல முதல் படமா இது இருக்குன்னு நினைக்கிறேன். போலாண்டு பல காட்சியில படமாக்கப்பட்டிருக்காங்க. ஜெர்மன் அந்த மாதிரி கதை இலக்காக்குன்னு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு ஒர்க் பண்ணாங்க, டெக்னீஷியனை வச்சு. விவாதம் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட்ல திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள பேசுவாங்க. எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் தெரியாது, நான் இப்ப சொல்றேன். சார்ட்ட பேசுவேன், சார் ஏதோ பேசுறாங்க சார். இல்லப்பா அந்த கதையை இந்த மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த சீனை இப்படி வச்சா நல்லா இருந்து அவங்க சொல்றாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் என்ன சொல்லுவாங்க. எனக்கு கீழே உள்ள இயக்குனர்கிட்ட பேசுவேன், சார் இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க, இது எப்படி செய்ய போறோம். கதையில மட்டும் ஒரு கான்செப்ட் பண்ணி வெளியே வரமாட்டாரு. இதுதான் வேணும் எனக்கு, எப்படி செய்வோம் அதை நீங்க திங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா இருப்பாங்க அந்த சப்ஜெக்ட்ல மட்டும். சரின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கீழே உள்ள டீம்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி நம்ம எப்படியா பண்ணி முயற்சி பண்ணுன்னு சொல்லும் போதுதான் அந்த காட்சி உண்மையிலேயே ஹாலிவுட்டுக்கு நிகராக நம்ம தமிழ் திரையுலக டெக்னீஷியன்லாம் எங்க கூட பணிபுரிந்து ஒத்துழைப்பும் கொடுத்து சாருக்கு அந்த காட்சிகளை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு நீங்க இப்ப சொல்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்னும் சில காட்சிகள் நீங்க திரையில படம் பார்ப்பீங்க. 70% படம் முடிஞ்சுச்சு. ஆனா இந்த குறுகிய நேரத்துல இந்த டீசரை வெளியிடன்னு சொல்லி சார் இப்பதான் வந்தாங்க இந்தியாவுக்கு. அந்த டைம்ல பார்க்கும்போது சரி டீசர் எப்படியா வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பிஆர்ஓ சார் பேசும்போது சரி இதை பண்ணி முடிச்சுடுவோம், எல்லாம் வந்திருக்கு டீசர் வெளியிட்டுருவோம், லேட் பண்ண அடுத்த ஷெட்யூல் நான் போறேன், அதனால ஐடியா பண்ணுங்க சார். நன்றி டீசர் நிகழ்ச்சியை வச்சோம், நீங்களும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல், ஒரு கமர்ஷியல், இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு என்ன தேவை அதையும் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தெரியும். ஆனா இதுக்கு மேல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ண போகும்போது என்னை கூப்பிடுவாங்க. ஏன்னா அவர் பக்கத்துல நான் நிற்பேன், எனக்கு 10 பேர் நிற்பாங்க ஒர்க் பண்ணும்போது. நாளைக்கு இந்த ஷார்ட் எடுக்க முதலாவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். செட் ப்ராப்பர்ட்டி மற்ற டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் நான் மெசேஜ் சொல்லிடுவேன், இப்படிதான் பண்ண போறோம்னு. சம் மாஸ்டர்ட்டும் இன்ஃபார்ம் பண்ணுவேன்,
இந்த காட்சி தான் செய்ய போறாங்க சார், இந்த மாதிரி பண்ணணும்னு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு உண்டான செட் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சுக்கிடுவாங்க. மார்னிங் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போவோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சண்டை காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாரு. அது இங்கே சென்னை பக்கத்தில் நினைக்கிறாரு ஒரு காலேஜ், அது பக்கத்தில் சில வீடுகள் காலேஜ் கிளாஸ் நடந்துக்கிறதுக்கு பெர்மிஷன் பண்ணி அது உங்களுக்கு யாருக்கும் நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா வந்து சார் வந்து ஒரு ஸ்வாட் ஃபைட் இப்போ பார்த்துருப்பீங்க. அதுக்கு உண்டான லீடு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க செட் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. சார் வரும்போது கார்ல ஒரு ஸ்வாட் இருக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. சரி நானும் செய்வா தண்ணியா இருக்கும் ஏதா இருக்குன்னு நினைச்சு நானும் எடுத்துட்டு போய் திருப்பி சொல்றாங்க அது யார் கையிலும் கொடுக்காதீங்க, அதை கரெக்டாக ஸ்டண்ட் மாஸ்டர் வைப்பறீங்கன்னு. சரி நம்ம என்னவா இருக்குன்னு பார்த்து எடுத்து பார்த்தா ஒரிஜினல் ஸ்வாடு. எனக்கு ஆச்சரியம். ஏன்னா ஆக்ஷனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவங்க பிரதர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட். இன்னைக்கு அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட், இவர மாதிரி யாரும் பண்ண முடியாது இன்னைக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்வாடை கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸ்பாட்டுக்கு. அடுத்த சீன் போயிட்டு அடுத்த ஷாட் எடுக்க போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் டம்மி கொண்டு வராரு. செட் அப்படின்னு டம்மி கொடுத்து ஸ்டன் மாஸ்டர் டிஸ்கஸ் பண்றாங்க. சார் என்னை கூப்பிட்டு அதை டம்மி அங்கே வச்சிருங்க, ஸ்டன் மாஸ்டர் வர சொல்ல சொன்னாங்க. உடனே மாஸ்டர் சொன்னேன் டேட் கூப்பிடுறாங்க சார் என்னன்னு. ரெண்டு பேரும் வேகம் பண்றாங்க, பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க, அவங்களுக்குள்ள பேசுறாங்க. ஓகே ஷாட் ரெடி, நீங்க எல்லாம் ரெடி ஆகிக்கீங்க. பார்த்தா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பார்த்தா ஒரிஜினல் ஸ்வாடு என்ன யாருக்கு அடிபட்டுருமா என்ன நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அவர்ல சார் நான் சொல்லிட்டேன் சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. தைரியமாக இருந்தால் பண்ணட்டும், அவங்களுக்கு தெரியும் நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டேன்னு. அவங்க ஸ்டண்ட் மாஸ்டர் அறிவுரையும் சாரோட அந்த நெகோசியேட் பண்ணி தான் அந்த படத்தை வந்து இந்த ஸ்டண்ட் சீன் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா நேச்சர் ஸ்வாடை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பாட்டை ஒரு 40 ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பயன்படுத்தணும் அந்த இடத்துல. இப்போ நீங்கள் பார்த்து கம்மியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கு சீன்ஸ் அதில் பார்த்தா அம்பிட்டு ஒரிஜினல். அவங்களும் என்கிட்ட கேட்குறேன் என்ன ஒரிஜினல் அடிக்கடி பட்டுருமா சார், அவருக்கு எல்லாம் தெரியும், சேஃபா பண்ணுவாங்க, நீங்க மட்டும் உள்ள வந்துடாதீங்க, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருந்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டண்ட் மாஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன். எடுத்தாச்சு சாட்டை. காலேஜ் கிளாஸ் அங்கே நடந்துட்டு இருக்கு, ஓப்பன் டோர் மேல எல்லாமே கேர்ள்ஸ் இருக்காங்க. எல்லாரும் இந்த ஸ்டண்ட் எடுத்து ஆக்ஷன் ஸ்வாட் எடுத்து நிற்கும் போது 50 கிளாஸை விட்டு கீழே வந்து கிளாப் ஆரம்பிச்சு ஒரே கிரவுண்ட் கீழே. நான் சரி என்ன டிஸ்டர்ப் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சார் சொல்றாங்க அல்ல பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் ஆக்ஷன் எடுத்தோம். எடுத்தா கொஞ்சம் டிஸ்டர்ப், என்ன கிரௌட் டிஸ்டர்ப். ஆனா கிளாப் அங்க பாத்தீங்கன்னா இது பப்ளிக்ல நடந்தது எனக்கு தெரியும், உண்மைதான் நினைக்கிறது. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருந்த எல்லாமே ஒரே கிளாப். சார் எப்படி சார் பண்றீங்க ஒரிஜினல்ல, நல்ல வேலை 2 பேருக்கு அடிப்படிச்சு நினைக்கிறேன் அந்த இடத்துல கூட. நான் அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அப்படி விட்டுட்டோம். அந்த ஸ்வாடை வந்து இன்னைக்கு வந்து உங்க அனுமதி இல்லாம நான் கொண்டு வந்திருக்கேன் இங்க ஸ்பாட்டுக்கு. ஆமா, ஏன்னா நாங்க இயக்குனர் உங்களுக்கு கீழே தனி இப்படி இருந்து இயக்குனர் முடிவு எடுத்தோம், உங்களுக்கே தெரியாது நினைக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த ஸ்வாரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஏன்னா அதை வந்து நீங்க நேச்சரை இங்க சுத்திக்காம நாங்க விரும்புறோம், பத்திரிகை நண்பர்கள் எதிர்பார்த்தாங்க நினைக்கிறேன். அதை நீங்க எப்படி சுத்த போறீங்கன்னு நீங்க கொஞ்சம் காமிச்சிருங்க அந்த ரிஹர்சலையும். அதே மாதிரி அதை நீங்க சத்து கொஞ்சம் பொறுத்து வந்து பாத்துருங்க, அந்த நிகழ்ச்சியை பாருங்க நீங்க. சார் தமிழ் சார் கொஞ்சம் இல்ல இல்ல சார், நாங்க உங்களுக்கு நாங்க சஸ்பென்ஸ் வச்சிருந்தோம், நீங்க என்ன சஸ்பென்ஸ் கொடுத்தீங்க, நாங்க வச்சுட்டோம் முடிச்சல. கொஞ்சம் அதை பண்ணி கொடுத்துருங்க சார். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சில காட்சிகள் வந்து நாங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சிகள் வச்சிருந்தோம் இந்த படத்துல. நான் பேர் சொல்ல விரும்பல, எனக்கு நல்லா தெரியும், அருகாமையில இருந்து பார்ப்பேன் நானும். இன்னைக்கு கரண்ட்ல உள்ள டைரக்டர் எல்லாமே சாருக்கு நல்ல நண்பர்கள். இன்னைக்கு அவங்களும் இந்த கூட கதை ஸ்டோரியில டிஸ்கஸ்ல உட்காந்துருப்பாங்க. அந்த படத்துல ஒரு எவ்வளவோ பொருட்செலவு பண்ணி ஒரு காட்சியை எடுத்துட்டோம். எடுத்துட்டு சரி அந்த காட்சியை வைக்க பண்ண முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த காட்சி எங்களை ஈக்குவல் பண்ணி ஒரு 70% சீரா ஒரு படத்துல வச்சுட்டாங்க. போற சொல்ல விரும்பலன்னா எனக்கு ஒரு அதிர்ச்சி. அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் வேலை பார்ப்பேன் கொஞ்சம், எனக்கு அந்த காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா காலி பண்ணார் சார் வந்து. நான் எப்படா சார் இதை சொல்றது, என்ன வெளிவாரம் நீண்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் எல்லாம் இது எப்படி போச்சு வெளியே, எனக்கு ஒரு பயம். சரி என்ன இருந்தாலும் நம்ம வந்து இது கண்டிப்பா சொல்லணும், இதுக்கு வேற ஆக்டிவிட்டி வேற ஒரு சீனை வச்சு ஆகணும் அதே மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சார் இப்போ ஃபாரின்ல இருக்காங்க. சொன்னாலே சாருக்கு ஒரு அதிர்ச்சி, இது எப்படிப்பா
நம்ம இருந்தோம், நீங்கள் தான் ஷார்ட் எடுத்துப்போம், அது யார் இப்படி வெளியே போயிருக்கும்னு. இல்லைன்னா இது யாரும் ஒன்றும் சொல்ல முடியல, இப்படி இருக்குது, என்னென்ன பண்ணுறோம் ஒன்றும் புரியல, இதில் வர நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. சரி, அதை பற்றி கூட அவர் பொருட்படுத்தலை அந்த இடத்துல. சரி, நம்ம வந்து நம்ம மேலே தவறு, நம்ம கூட இருந்தவங்க தவறு, யாரையும் குற்றச்சாட்டை விரும்பல அந்த இடத்துல. ஆனால் கதையை மட்டும் கரெக்டாக கான்செப்ட் பண்ணி அதுக்கு மேலே இன்னைக்கு நான் ஒரு சீன் வச்சிருக்கேன், இன்னும் காமிக்கல நினைக்கிறேன், கொஞ்சம் காமிச்சிருப்போம். அந்த லீடு இன்னும் வரும் கண்டிப்பாக, அது ஸ்க்ரீனில் பார்த்து நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் செலவு பண்ணி ஸ்டோரிக்கு என்ன தேவையோ நாங்கள் முதல்ல என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேலேயும் பண்ணிட்டாங்க. நல்லா வந்திருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ அடுத்த ஷெட்யூலும் போகிறாங்க. இப்போ ஃபாரின் கிளம்புவோம். இப்போ அநேகமா இந்த மந்த் நினைக்கிறேன், அநேகமா ஷெட்யூல் போய்ட்டு ரிலீஸ்க்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் பாருங்க. இந்த ஆக்ஷன் சீன் வந்து இவருக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில வேதனைகள், ஏன்னா அவரை செலவு பண்ணி அந்த சீனை வந்து வச்சுறாங்க, திருப்பி நம்ம ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணுறது பக்கம் இருக்கட்டும், அவரோட உழைப்பு அன்னைக்கு வீணாச்சு எனக்கும் தெரியும். ஆனால் அந்த உழைப்புக்கு மேலே இந்த உழைப்பை எடுத்த காட்சி அதுக்கு மேலே வந்திருக்கு. நான் சந்தோஷப்பட்டேன். ஓகே, நம்ம அப்போ அப்படி பண்ணானே இன்னைக்கு அதுக்கு மேலே திங்க் பண்ணிட்டீங்கன்னு. வெளிநாட்டு கதை இலக்கண டிபார்ட்மெண்ட்ல பேசுவாங்க, அடிக்கடி பேசுவாங்க. நாங்கள் உட்காந்துருப்போம், பேசிட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சார் அவங்களுக்கு ஈக்குவலாக எப்படி சார் நம்ம பண்ணுறோம், அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, உங்கள் ஃபாரின்லேருந்து பண்ணுறீங்க, ஹாலிவுட்டில் பண்ணுவாங்க, இன்னைக்கு டெக்னீஷியன் நம்மகிட்ட எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தைரியமாக பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒப்படைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உள்ள எடிட்டர் மற்ற எல்லாமே டெக்னீஷியனும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இந்த படம் எனக்கு கண்ணுக்கு இப்போ 70% வெற்றி தெரியுது. எங்களுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க, இது வெற்றி படம் ஆக்குங்க. உங்கள் ஆதரவும் ரசிகர் பெருமக்கள் ஆதரவும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அடையட்டும். இந்த பூகம்பம் விரைவில் தொழில் காணுங்க. வணக்கம். இசையமைப்பாளர் தாமஸ் சத்திரம் அவர்கள். பூகம்பம் இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமு. ஆக்ஷன் இஷா குசரி சார் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஸ்டண்டும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஜம்முன்னு இருக்குது. ரீரெக்கார்டிங் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் சில ஐடியா பிரமாதம் வருது. சார் நிறைய ஐடியாவும் கொடுக்குறாரு எங்களுக்கு. இந்த படத்தின் பாடல் காட்சிகள்லாம் வெளிநாட்டில் எடுத்திருக்காங்க. படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள். படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பு மேற்பார்வை குரு கே புருஷோத்தமன் அவர்கள். இந்த பூகம்பம் நிகழ்ச்சி, பூகம்பத்தினுடைய டீசர் வெளியீடு, இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இந்த படம் இப்படியெல்லாம் ஒரு பெரிய அளவில் வரும்னு நாங்கள் கூட எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு திரு இசாக் ஹுசைனி அவர்கள் உழைத்தார்கள். வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து முக்கியமாக யாருமே தொடாத ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்கார். அதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு உழைப்பு, எல்லோருடைய உழைப்பை விட அவர்கிட்டருந்து நாங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம். குறிப்பாக சொல்லப்போனால் காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங்னு சொன்னால் முதல் ஆளாக அங்கே போய் நிற்பார். நாங்கள் யாராவது டெக்னீஷியன்ஸ் லேட்டாக வந்தாலும் அதை கூட கவலைப்படாமல் அந்த வேலையும் சேர்த்து அவர் செய்வார். அவர்கிட்ட நிறைய இப்போ நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் செயலாளர் பெருதுரசி பழனிவேல் அவர்கள். இந்த கலைஞர் விழாவிலையும் மிக சிறப்பாக பேசியிருந்தார். உண்மையிலேயே இவருக்கு தான் நிறைய கைத்தட்டல் கிடைச்சது. அவ்வளோ அழகாக சிறப்பாக பேசியிருந்தார். கொஞ்சம் எல்லாருமே தட்டுங்கப்பா, ஒரு வாட்டி கேட்குறாருல்லப்பா. அந்த படத்தோட இணை இயக்குனர் இலியாஸ் அவர்களுக்கும் தயாரிப்பு நிர்வாகிகளுக்கும் எங்கள் பிஆர்ஓ யூனியன் மரியாதைக்குரிய விஜயமுரளி சார் அவர்களுக்கும் அனைவருக்குமே நன்றி. உண்மையிலே படம் உண்மையிலேயே போய் ஒருத்தர் சொன்னார் எல்லாம் சிறப்பாக இருக்குது, ஜம்மன் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னார். உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது படம். உண்மையிலேயே அதாவது எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து நீடிச்சா இந்த படம் நல்லபடியாக ஓடிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த புருஸ்லேயே அவர் இங்கே இறக்கிடலாம். அந்த அளவுக்கு இருப்பா பேச, அந்த அளவுக்கு சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அவர் பிரதரே அது மாதிரி தானே, நல்லா குங்ஃபுலாம் நல்லா தெரிஞ்சவர், கராத்தே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் மாஸ்டராக இருந்தவர், நிறைய படங்கள் நடித்தவர். இவர் அதே வழியில் வராரு. உண்மையிலேயே சிறப்பாக இருக்குது, பிரமாதமாக பண்ணியிருக்கு. ஸ்வாட் ஃபைட் வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அது கொஞ்சம் தப்புச்சுன்னா கைத்தெல்லாம் விட்டு போடும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நிஜமான ஸ்வாடை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி மிரட்டுறாரு அவர் இணை இயக்குனர். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே எம்ஜிஆர் தான் அந்த மாதிரிலாம் ஸ்வாட் ஃபைட்டு அதெல்லாம் சுருள்லாம் ரொம்ப அழகாக சுற்றுவார். அது வந்து கரெக்டாக தொழில் தெரிஞ்சவங்க சுற்றினா தான் தப்பிக்க முடியும், இல்லைன்னா அவனே காலி ஆகிடுவான். எவன் கையில் இருக்கான்னு அவனுக்கு காலி ஆகிடும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த படம் நல்லபடியாக வெற்றி பெறணும், இதை நம்பி வந்திருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு இந்த முதல் போட்டதும் அவர் இயக்குந்து எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் அவருக்கு ஹுசைனி கிடைக்கணும். இல்லை பணியாற்றுங்க அத்தனை பேருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கூறி
எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயமுருகன் சார் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பழனிக்கு இவ்வளோ ரசிகர் மன்றம் இருக்கு, நீங்கள் எதிர்பார்க்கல. அதே மாதிரி கவிஞர் பேரை சொல்லும் போது 2 பேர் தான் கை தட்டுனீங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் அங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தது. மற்ற யாருக்கும் பார்க்காதனால தெரியல உங்களுக்கு. இந்த ஃபைட்டை பற்றி நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. இவர் அதுக்குன்னு பிறந்தவர் மாதிரியே இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் ஒரு அடைமொழி வச்சுருப்பாங்க, நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. சூப்பராயன், கனல் கண்ணன், அப்புறம் வந்து தீப்பொறி ஆறுமுகம், அப்புறம் ஸ்டன் சிவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கமாண்டர் கே பாபு, பொன்னேரி புயல் டாக்டர் ஜோதி, இப்படி வந்து ஜூடோ ரத்னம், இப்படி எல்லாருக்குமே நல்ல பேர் வச்சுங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும் ஜாக்குவார் தங்கம், நீ வெள்ளங்கத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்குன்னே ஒருத்தர் வந்திருக்கேன்னா அது பாலா தான். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அதுதான் ஒரு அடையாளமாக இருக்கும். இப்போ இப்போ நம்ம இசாக் சார் பார்த்தீங்கன்னா ஒரு என்னதான் ஒரு ஃபாரின்லேருந்து வந்தாலும் மரியாதையாக எல்லாத்தையும் பழகிறதுல கொஞ்சம் தனிச்சு இவருக்கு தெரியும். ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிற பந்தம் இருக்காது. அவருக்குள்ள ஒரு சினிமாங்கிற ஒரு தாகம் இருக்கிறதுனால அப்பப்போ 2 வருஷமோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு படங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இவரை ஹீரோ வச்சு நம்ம ரவிராஜா படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் நல்லா போயிருந்தது. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இப்போ படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும். என்னென்னா இப்போ ஒரு அஜித், ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, தனுஷ், ஜெயம் ரவி, கார்த்தி, இவங்க படங்களுக்கு தான் வந்து படங்கள் மாதிரி தெரியுதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பப்ளிசிட்டி வந்து நம்ம பத்திரிக்காரங்களை என்னென்னா அவங்க இருந்தால் கொஞ்சம் நல்ல நேரம் நல்ல க்ரௌடு வந்து நல்லா பெருசாக பண்ணியிருப்பீங்க. ஸோ சினிமா வாழ வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான். சின்ன சின்ன படங்களை நடித்து தான் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக மாறி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா வருஷத்தில் நீங்கள் இந்த 12 படத்தை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்களெல்லாம் நீங்கள் கண்டென்ட் எடுத்து நல்லா நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க, படங்கள் நல்லா ஓடும். பாதிக்கப்பட்டவங்க தான் கை தட்டுன, பத்திரிக்காரன் நீயே கேட்டுலாம் இங்கே மட்டும் கைத்தட்டுறது பத்தாது. அது உங்களோட சேனல்லையும் உங்களோட யூடியூப்லேயும் போட்டு படத்தை பெருசாக கொண்டு வாங்க. இதில் ஒரு அன்பு வேண்டுகோள் தான். ஏன்னா நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அடுத்தடுத்து நிறையா இருக்குது. உண்மையிலே படம் வந்து நல்லா ஒரு கிராண்டியரான படம் தான் இது. ஒரு நல்ல அதுக்குள்ளே ஒரு கதையும் வச்சுருக்காங்க, சென்டிமெண்ட்டு. ஸோ மினி வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களை. ஒவ்வொரு யூடியூப்பும் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேரை படமாக்க கொண்டு வரலன்னா பார்த்துங்க. அடுத்ததான் டைரக்டர் ரவிராஜா அவர்கள். சரிந்து கொண்டிருக்கும் சினிமாவை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கும் எனது அருமை பத்திரிகை சகோதரர்களே, இந்த பூகம்பம் படம் எனது அருமை நண்பர் இஷாக் ஹுசைனி, அவர் வேற யாரும் இல்லை. இஷாக் ஹுசைனிங்க பேர் வந்து பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான கராத்தே ஹுசைனியோட பிரதர். அவர் ரொம்ப அருமையான மனிதர். குறைஞ்சது ஒரு 18 லாங்குவேஜ் சரளமாக பேசுவார். போலண்டில் அமெரிக்கன் ஸ்கூல் வச்சு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. ஆனால் அவர் வந்து அவரோட இங்கிலீஷ் ஸ்பீச் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா அந்த ஸ்பீச்சுக்கு ரொம்ப அடிமை. அவங்க ஃபேமிலி, அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி அவங்களது. அவர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவருக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து இந்த கண்மணி உனக்காகன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் சுவலட்சுமி, ஆனந்தராஜ், பொன்னம்பலம், மன்சூர் அலிகான், விசித்ரா, எல்லாருமே, செந்தில், நிறையா ஆர்டிஸ்ட் போட்டு பண்ணோம். ஸோ இவர் வந்து 2 விஷயத்தில் வந்து பிளாக் பெல்ட் வாங்கினவர், கராத்தாலையும் சரி கும்ஃபூலையும் சரி. அப்போ வந்து நாங்கள் ஃபைட் எடுக்கும்போது ஒரு பைக் மேலே ஏறி நின்று ஒரு 5 பேர் சுடணும். அதுக்கு டூப்பு எல்லாம் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. சரி ஷார்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரம்பிச்சுன்னா மேலே ஏறினவங்க எல்லாருக்குமே நிற்க முடியல, கீழே விழுந்துடுறாங்க. சரி இந்த ஷார்ட்டே வேணாம் விட்டுடலாம் அப்படின்னப்போ அது மேலே ஏறி அந்த ஷார்ட்டை ரொம்ப அற்புதமாக ஃபஸ்ட் கிளாஸாக, அது எதிர்பார்த்த விட நல்ல இதாக இருந்தால் அந்த படமும் ஒரு 50 நாள் ஓடிச்சுங்க அந்த டைமில். ஸோ
ஸோ நம்ம இஷாக் ஹுசைனி வந்து இன்னும் அவர் வந்து நிலச்சிருக்காருன்னா அவருடைய பஞ்சுவாலிட்டி. காலையில் வந்து ரொம்ப எங்களெல்லாம் முன்னாடியே ஒரு சில நேரம்லாம் வந்திருக்காரு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பார். மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட பழகிறதும் சரி, மற்றவங்க யாருமே கூட ஒரு அரை மணி நேரத்தில் போகிறோன்னு சொல்கிறோன்னா அவர் கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசினாங்கன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு எல்லாரும் அன்னைக்கு எப்படி என்ன சார் 10 நிமிஷம் போகிறேன் நீங்களே என்னன்னு கேட்டால் இல்லை சார் ரொம்ப அற்புதமான மனிதர், நாங்கள் இருந்து முடிச்சு கொடுத்து தான் போகிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாருமே பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர் அவர். அதாவது இப்போ இந்த படம் வந்து பூகம்பம் பண்ணியிருக்காரு. டீசர் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இதுலேயும் இன்னொன்று படத்தையும் இது இந்த அளவுக்கு பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். படங்களை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நான் சொல்கிறேன். எப்படியும் அதுக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார். ஏன்னா படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறமா இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட முக்கியமான பங்கு. இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பேராசிரியர் கவிஞர் சொர்க்கு அவர்கள். வட்டச்சிலம்புனை தொட்டு தொடருவோம், வட்டச்சிலம்புனை தொட்டு தொடருவேன், முட்டின் குகையிலும் பட்டு படருவேன், பட்டத்தரசிய 8 தொகை உனை இரட்டை உடல் என ஒட்டி உலவுவோம். இந்த உலகினில் வந்த மொழிகளில் முந்தி பிறந்தவள், சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள், எங்கள் பகைவனை உந்தி மிதிப்பவள், முத்தமிழே அடி தொத்துங்கிளி, எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெளி, நல்ல புத்திர நானுனை செய்யும் ஒளி இன்ப பூந்தமிழே கொஞ்சம் தேனை தெளி, முத்தமிழே அடி தொத்துங்கிளி, எந்த மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெளி, நல்ல புத்திர நான் உன்னை செய்யும் ஒளி இன்ப பூந்தமிழே கொஞ்சம் தேனைத்தெளி, இந்த உலகினில் வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள், சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள், எந்த பகைவனை உந்தி மிதிப்பவள், இந்த உலகினில் வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள், சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள், எந்த பகைவனை உந்தி மிதிப்பவள், வட்ட சிலம்புனை தொட்டு தொடருவோம், முட்டின் குகையில் பட்டு படருவோம், பட்டத்தரசியை 8 தொகை உனை இரட்டை உடலிட ஒட்டி உழவோம், முத்தமிழே அடி தொத்துங்கிளி, எந்த மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெளி, நல்ல புத்திர நான் உன்னை செய்யும் ஒளி இந்த புந்தமிழே கொஞ்சம் தேடை தெளி என்று அவையோரை கும்பிட்டு அருந்தமிழை வணங்கி மிகவும் மகிழ்ச்சியான பொழுது. அன்பின் கனி, பண்பின் கனி, பாசக்கனி, நேசக்கனி, அஸ்ஸலாமு அலைக்கும் ஹுசைனி. அல்ல, அவரை பார்க்கும் போதே ஒரு பல்கலைக்கழக கூடாரம் என்று அண்ணன் தேவராஜ் அண்ணன் விஜயமுல்லி அவர்கள் விலாவாரியாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவரை பார்க்கும்போதே நான் பக்கத்தில் கொஞ்சம் பயமாகத்தான் உட்கார்ந்திருந்தேன். ஏனென்றால் முதலில் பயமுறுத்தியது கராத்தே தெரியும், அதுக்கடுத்து வீர வாள் வீச்சு தெரியும், அதுக்கடுத்து கம்பு சண்டை தெரியும், சொல்லிக்கொண்டே போகிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், நடிப்பு, தயாரிப்பு, நிச்சயமாக இது முத்திரை பதிப்பு. இவர் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் போல தோற்றமளிக்கின்றார். அது இவர் யாரும் இல்லை, தெய்வ தமிழை பேசிய மதுரையில் பிறந்த மன்னன், மதுரைக்காரர் என்பதால் நல்ல பலத்த நம்முடைய தமிழ் சிங்கம். போலந்திலே போய் தங்கி அங்கே அமெரிக்காவிலே போய் படித்திருக்கிறது இந்த சிங்கம். போலந்திலே குடியேறி இருக்கிறது. ஆனாலும் இந்த தமிழ் மண்ணில், சொந்த மண்ணிலே வந்து படம் எடுத்து இதை பல வெற்றிகளை படைக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தாகத்துக்காக இந்த வேகமாக வந்த இந்த சிங்கத்தை நீங்கள் பாராட்டுங்கள், கரவொலி கொடுத்து பாராட்டுங்கள், போற்றுங்கள். அதை சொல்வான், இவன் சொல்வான், அவன் சொல்வான் என்று பார்ப்பது ஒரு அறியாமை. பல லட்சம் பேர் சேர்ந்து, பல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து, பல இரவுகளை தந்து, பல நாட்டு பல மனிதர்களுடைய தூக்கத்தை தந்து, பல பல வேர்வைகளை தந்து, கண்ணீரை தந்து, இரத்தத்தை தந்து, மொத்தத்தையும் தந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற போது யாரோ ஒருவன் ஒரு வீடியோ எடுத்து காலியாக இருக்கிறது சேர்கள் என்று போடுகிறார். எவ்வளவு பேருடைய வேர்வை, எவ்வளவு பேருடைய கனவு, எவ்வளவு பேருடைய உழைப்பு அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. போற போக்கில் அடிச்சு போயிட்டே இருப்பான், காலி நோ சேர் அடிப்பான். ஆனால் அதுக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டார்கள். அவன் சொல்கிறான். பலாயிரக்கணக்கான பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முண்டி அடித்து சண்டை போட்டு சத்தம் போட்டு கோபித்துக் கொண்டு போனதை இதுவரைக்கும் எங்கும் காமிக்கப்படவில்லை. அதுபோல்தான் இந்த படத்தை பற்றி பேசுவான், வாயிலே வந்ததெல்லாம் ஏசுவான்.
ஒரே வார்த்தையில சொல்லி முடிப்பார் அப்படிமா. அவர்களுடைய பின்னே ஒருவன் வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அந்த தியாகத்தை, அவன் செய்த அந்த யாகத்தை, அவன் துன்பத்தில் கண்ட அந்த தேகத்தை ஏதாவது சொல்லிக்கொண்டே போகலாம். அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும். ஐயோ, படத்தை பற்றி எல்லாம் மாயாவரியாக பேசுகிறானே, ஏதோ சொல்கிறான், நீலச்சட்டை கருப்பு சட்டை, நான் ஒரு சட்டையும் தெரியாது இருக்கு, அவனெல்லாம் பேசுகிறான் என்று சொல்வார்கள். அதில் பரிதாபமாக இருக்கும். இன்னும் சில பேர் வாழ்க்கை போராட்டத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பவர்களை அவருடைய கழிவறையை போட்டோ பிடித்தவனை போல பேசுகிறான். மனசாட்சியற்ற அவனை பார்ப்பதற்கு பல பேர் இருக்கிறார். அவனை பேசுவதற்கு அவனுக்கு பல கூட்டங்கள். சேர் காலியாக இருக்கிறது சொன்னவன் கூட சரியாகத்தான் சொல்லி இருக்கிறான். ஏனென்றால் எனக்கே ஒரு 10 பேர் போன் பண்ணாங்க, இந்த சேரெல்லாம் காலியா இருக்காம. அதுக்கு விடை சொன்னேன். எத்தனை ஆயிரம் பேர் இங்கே போராடி பார்க்க முடியாமல் இருந்தார்கள் என்று அவனுக்கு தெரியுமா? அப்பதான் அவனுக்கே பதில் தெரியுது. ஆகவே இந்த படத்தின் வெற்றி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் அளவில் வெற்றி பெறும். ஒரு நம்முடைய இனத்தை சார்ந்த, நம்முடைய மண்ணி சார்ந்தவன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்துகிறார். அவர் கேட்டேன், வணக்கம். அவர் சொன்னார், நான் மதுரை தான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். ஒரு இளைஞன் கல்லூரி காலத்திலே உலக இஸ்லாமிய மாநாடு கீழக்கரையிலே நடந்தது. அந்த மாநாட்டிலே நபிகள் நாயகத்தை பற்றியும் சொல்ல வேண்டும், நிலாவை பற்றியும் சொல்ல வேண்டும். ஆனால் நிலாவை சொல்கிறானா நபிகள் நாயகத்தை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது என்று மிகப்பெரிய தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய நடுவர்கள் விஜயமுரளிக்கு தெரியும். ஏரிக்கரையிலே போறவரே பெண்மையிலே என்று பாடல் எழுதிய அந்த தெய்வ தந்தை, கலைஞரையே அறிமுகப்படுத்திய அந்த தந்தை யார் தெரியுமா? கவி காபு ஷரீப் ஒரு நடுவர். கவிதை உலகத்திலே பிதாமகன் கவி கோ அப்துல் ரஹ்மான் ஒரு நடுவர். அண்ணன் தெரிந்திருக்கிறது. கவி மாமன்னன் மு மேத்தா ஒரு நடுவர். கல்லூரி மாணவர்கள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் கூட்டம் திரண்டு முதல் பரிசு அந்த இஸ்லாமிய மாநாட்டில் வர வேண்டும் என்று எழுதுகிறார்கள். தலைப்பு தலைப்பு உசைனி ஹீரோ தலைப்பு தலைப்பு த டைட்டில் ஆஃப் த போயம். தலைப்பு பாலை நிலா. நிலாவை சொல்கிறானா நபியை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது. அதுதான் அதனுடைய சூட்சமம். முதலிலே பாலைவனத்தை பற்றி ஒரு அறிமுகம் அந்த கவிஞன் எழுதுகிறான். அந்த மாணவன், பள்ளிக்கூட கல்லூரி மாணவன். அலை போலும் காடல் நெளிந்தாடும், நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும். அலை போலும் காடல் நெளிந்தாடும், நீண்ட அடற்பரப்பாய் மணற்பரப்பு கிடக்கும். இன்ப ஒலி கூறும் பறவைகளின் கானம் இல்லை. உறைந்திருந்தது இருட்சாரம் எங்கும். இந்த உலகத்தின் மேனியில் ஒரு நோயாய் அந்த உறுப்பு நிலம் நெருப்பு நிலம் விளங்கும். அங்கே கலை சிந்து ஒளிவார்க்க ஆமினாத்தாய் கருவளர்த்த நபி நிலவே நீ உதித்தாய். அப்படியே தொடர்கிறான். நிலாவா நபி பெருமான சொல்கிறானா என்றுதான் சூட்சமம். பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் நிலா. பொட்டிலெந்த வெண்மேக பெண்ணினத்தை பொசுக்குகின்ற உலகில் நீ வந்ததால் தான் மொட்டவிழ்ந்த விண்மீனை பொட்டாய் வைத்தாய். மோட்சத்தின் இருப்பிடம் தாய் பாதம் என்றாய். பட்டநிலம் பட்டவனம் பசுமை நிலம் என்றே பேதம் பார்க்காமல் ஒளி கொடுத்தாய். மூடமேக கட்டறுத்த பாலைவன நிலவே கவி நிலவும் புவி நிலவும் நபிய நீதான். தஞ்சவன வருவோர்க்கு இடம் கொடுத்தாய். தங்கிய பின் மலம் கழித்தார் அதை எடுத்தாய். நஞ்சு வைத்த யூதப்பன் செயல் பொறுத்தாய். நாமெல்லாம் உடன் பிறப்பு என்று உரைத்தாய். பஞ்சினடி பால் நிலவே முகில் யூதர்கள் பாதகங்கள் செய்தாலும் ஒளி கொடுத்தாய். 5 நிதம் கொடுமைகளை அனுபவித்த அடிமையரின் விடுதலைக்கு வழிவகுத்தாய். அள்ளிப்பூ ஏழையர்கள் கண் விழிக்க ஆடி வந்த அருள் நிலவே இந்த வானில் உயர்ந்த வானில் வெள்ளிப்பொன் தாரைகள் இருந்தும் ஈச்ச ஓலை வேந்திருந்த குடிசையில் தான் வாழ்ந்திருந்தாய். வாழ்வில் எல்லாமே பெற்றாலும் அல்லா நாயன் எப்போதும் விரும்புவதோ எளிமை என்றாய். வல்லோனே சொல்வதையே செய்த நீதான். வரலாற்று வானத்தில் வளர்புரைதான். மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய். மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய். வேற்றுமைகள் ஏதென்றாய். மேற்றிசையில் மெக்காவில் பூத்திருந்தாய். மேதினியின் திசையெங்கும் குளிர்ச்சி தந்தாய். வேற்றுமைகள் ஏதென்றாய். தொழுகை கூட வேற்றுமையின் வேறொருக்கும் அழகை செய்தாய். மாற்றம் உற வளர்ச்சி பெற கார் இருள்கள் மடிவதற்கே வடிவெடுத்த நிலவே மின்னல் கீற்றளவே பலர் இங்கே தோன்றி போவார். கீர்த்தி கூட நீ மட்டும் நிலைத்து நிற்பாய் என்று டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கையிலே முதல் பரிசு 10,000 ரூபாய் வாங்கிய கவிஞன் தான் இங்கே வந்திருக்கிறார். அவன் தான் இவன் தான் அவன்.
அப்போது அந்த மாநாட்டிலே பாலலீலா என்ற தலைப்பிலே எழுதிய கவிதையை அவருடைய அனுமதியோடு கேட்டேன். அந்த கவிதையை படைக்க இந்த அருமையான இந்த இயக்குனர் இலியாஸ் அவர்கள் மிகப்பெரிய மேடை பேச்சர் ஆகிவிடுவார். ஏனென்றால் குறைந்த நேரம் தான் பேசியிருக்கிறார். தாமஸ் ரத்தினம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை சொல்லி, ஏனென்றால் அங்கே அண்ணன் உட்கார்ந்திருக்கிறார் ரவி ராஜா. அந்த ராஜாவை தான் எனக்கு ஒரு பாட்டு எழுத கொடுத்தார். அருமையான பல்லவி. அண்ணன் முரளி காலம் சென்ற கதாநாயகன் என்றும் காலம் சென்றதில்லை, காலமாக நேற்று அவருடைய கதாநாயகனாக வைரமுத்து வரிகள் உன்னை பாடட்டுமா, அல்ல வாலியின் வரியில் உன்னை புகழட்டுமா, பட்டுக்கோட்டை பார்த்தியில் உன்னை பாராட்டட்டுமா என்ற பல்லவி எழுதிய அந்த எனக்கு அடுத்து அண்ணன் பெருந்துளசி அவர்கள். அவர் யாராக இருந்தாலும் அவர் ஒரு ஹைக்கூ கவிதை போன்று சுருக்கமாக பேசி யாராக இருந்தாலும் வாழ்த்தக்கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர். அவர்தான் பாண்டிய நாட்டை சார்ந்தவர் என்றால் எங்களுக்கெல்லாம் ஒரு எளிமையின் வடிவமாக பாருங்க கை கட்டியிருக்கார் சவுந்தர பாண்டியன். அவரையும் பாராட்டி விஜய் மொழி அண்ணன் அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் ஒரே வரியில் சொல்லலாம். நான் பல பேருக்கு வாய்ப்பு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறார் என்று சொன்னால் அதில் விரல் விட்டு எழக்கூடிய முதல் நிலையிலே அண்ணன் விஜய் மொழி இருக்கிறார். கலைஞருக்காக 100 அந்த விழா நிகழ்ச்சியிலே நான் எல்லாம் பங்கேற்பான நினைத்து பாருங்கள். நான்லாம் யாரும் வெளியே தெரியாத ஒரு கவிஞன். இன்னும் ஒரு 5 படங்களுக்கு இசையமைப்பாளராக நிறைய பேர் நினைச்ச இசையமைப்பாளர். எனக்கு எல்போர்டு, நான் ஒரு எல்போர்டு, எனக்கு கீபோர்டே தெரியாது. பாக்யராஜா ஐயாவோட பாணியில டிஆர் பாணியில நான் என்னுடைய குழந்தை தான் அது. ஆனால் இன்னொருத்தர் பொட்டு பூவு சட்டை அண்ணன் புரிஞ்சு சிரிக்கிறார். நான் பெற்ற குழந்தை தான். நான் என் கரு சுமந்து பெற்ற டியூன் தான் அது. ஏனென்றால் என்னிடம் அந்த டியூன் கூட என்னோட டியூன் கிடையாது, என் டியூன் கிடையாது. இப்போ 5 படம் புக்காக இருக்கு இசையமைப்பாளர். அதுக்காக நீங்க ஐயா ஹீரோ சார் நீங்க படம் கொடுக்க வேணாம், ஒரு 2-3 படம் கொடுங்க. அந்த படத்தில் அண்ணன் அழைத்தார்கள். இந்த எவ்வளவு ஒரு மன பெருந்தன்மை பாருங்க, அழைத்தார். அப்போ அந்த பாடலை அன்பு மணி, வெற்றி மணி, வீரமணி, வரலாறா இருக்கும்படி செல்லுமணி அவர்கள் முன்னில ஒரு 6-7 நடுவர்கள் இருந்தாங்க. அண்ணன் லிங்குசாமி. எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு செய்தி இருக்கு. நான் பாடி சொன்ன அந்த டியூனை இது நல்லா இருக்கு, இதை டியூன் பண்ணிட்டு வாங்கிட்டாங்க. நான் ஒரு 3 பாடல்கள் கொண்டு போனேன். முதல் பாட்டு நல்லா இல்லை, இது கோயிலில் பாடுறாப்புல இருக்கு, அதெல்லாம் வேணா பண்ணிட்டாரு லிங்குசாமி உதயகுமார் அண்ணன். அதுக்கடுத்த பாட்டை போட்டால் இது ரொம்ப அருமையா இருக்கு, எவ்வளோ பணம், அந்த பணம் 10 ரூபா 50,000 வரப்போ ஃபர்ஸ்ட் பண்ணி கொண்டப்போ என்னங்க. அப்படி ஒருவன் எனக்கு உதவி பண்ண வேண்டும் தேவையில்லை. இதனை போன்று பல கலைஞர்களை ஏற்றி விட்டு பாராட்டி விட்டு போற்றக்கூடிய விஜய் மொழி அவர்களுக்கு உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், இடைவிடாமல் கரவொலி தாருங்கள், இடைவிடாமல். அது என்னை தேர்ந்தெடுத்துக்காங்க, அவ்வளவுதானே, நன்றி வணக்கம், அவ்வளவுதான் போட்டார். இவரை விட உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் பேராசிரியர் ஒருத்தர். ஏன்னா உதவி செய்யறதுக்கு சொல்றேன். போலந்து நாட்டுல இருந்து வந்திருக்காரு, எத்தனை கலைஞர்களுக்கு உதவி செய்யறாரு. ஒருத்தர் கையெழுத்து வாங்க, ஆட்டோகிராஃப். ஆட்டோகிராஃப்ல வாங்க, அதை கெட்ட பழகம். இந்த உலகத்துல யாரு பெரிய ஆள் கிடையாது. நான் அப்புறம் பேடையில பேச ஆட்டோகிராஃப் வாங்குறது, அடிக்கிட்ட நடிகை ஆட்டோகிராஃப் போனா அது ஒன்னே நீ தாழ்த்திக்கிற. வணக்கம் நல்லா இருக்கீங்களா, வாழ்த்து. ஆட்டோகிராஃப் வாங்காத. என்ன படிச்சிருக்க? நான் MA MPhil படிச்சிருக்கேன். ஓ என்ன வேணும் உனக்கு உதவி பண்ண? எனக்கு ஒரு காலேஜில் வேலை வாங்கி கொடுங்க. ஒரு பையன் இவரை விட அவன் சிறந்த பையன், மாணவன். அவன் ஒரு உதவி, அவன் மாதிரி உதவி பண்ண உலகத்தில் யார முடியாது. ஜெயா காலேஜ் வெளிப்படையா பேச, ஜெயா காலேஜ் திருன்ற உள்ள அந்த அவருடைய பேர் சொல்ல வேண்டாம், அவர் போய் சேர்த்து விட்டேன். நான் நிறைய கல்லூரி சேர்மெல்லாம் எனக்கு கொஞ்சம் பழக்கம். ஐயா பாவம் வறுமையில் இருக்கான், நானும் அங்கே வேலை பார்க்குறேன். அவ்வளோ அருமையான பையன். சேர்ந்த உடனே 2வது மாதத்துல அண்ணே இந்த கலை நிகழ்ச்சியெலாம் 7,000 பசங்க பொண்ணுங்களாம் இருக்காங்க, அதில் நான் பண்ணுறேன் டைரக்டரை. சரி பண்ணுப்பா. ஐயா அந்த பையன் பாவம் ஆர்வமாக இருக்க, பண்ண விடுங்க. அதை பண்ண விட்டேன். சொல்கிறான் பிரின்சிபால்கிட்ட, சார் அண்ணன் கருணாநிதி அண்ணன் அவர் வெளி நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு நீங்கள் 2 ஹவர் தான் கிளாஸ் கொடுக்குறீங்க, எனக்கு 3 ஹவர் கொடுக்குறீங்க. நான் அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறேன், அவருக்கு 4 ஹவர் கொடுங்க, எனக்கு 2 ஹவர் கொடுங்கண்ணா. அவ்வளோ புண்ணியம் பாருங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அவன்தான் எனக்கு பெரிய தீய வினையாக அமைந்தான். அவ்வளவு பெரிய உதவி செய்கிறவனு இருக்கிறான், இப்படி உதவி செய்கிறவனு இருக்கிறான் என்று சொல்லி, ஐயா நீங்கள் செய்த உதவி, நீங்கள் விதைத்த விதை மலராக பூத்து வெற்றி கனியாக வரும் என்று சொல்லி போய் வருகிறேன், விடை பெறுகிறேன். எல்லா வெற்றிகளும் உங்களை சேரட்டும், பல பேருக்கு விடியல் நிலை மாறட்டும், எல்லாருக்கும் எல்லாமே சேரட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இருக்குன்னாரு, ஆனா கீபோர்டே தெரியலங்கிறாரு. அதான் பாவம் ஏமாந்த அந்த 5 பேர் யாருன்னு தெரியல. கேட்டா எல்போர்டுங்கிறாரு.
ஆனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு. பார்க்க தான் அப்படி பேசி விஜி சந்தோஷத்துக்கு அப்புறம் இப்படி கோட் சூட் போட்டு வந்திருக்கிறாரு அவர். நிறைய பேர் ஹாஸ்டல்லாம் தங்குறதுக்கு வந்து இவர் கையெழுத்து போட்டாங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், அந்த ஒரு போஸ்ட்லேயும் இருக்கிறார் அவர். இப்போ சமீபத்தில் வந்து இப்போ அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியும், யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க சார், கொஞ்சம் எப்படியா காப்பாற்றுங்கம்பாங்க. நான் உடனே அந்த டீட்டெயில் வாங்கி இவருக்கு அனுப்புவேன். இவர் உடனே மா சுப்பிரமணியாவுக்கு அனுப்புவார். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500-600 பேர் உயிரை காப்பாற்றிருக்கிறார் அவர். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. இவர் சொன்னால் உடனே அங்கே கேட்டுருவாங்க, உடனே இம்மிடியட்டாக அது யார் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க உடனே. இப்போவும் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஸ்டான்லியில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா வாழ்ந்தவர். ஆனால் அவர் யாரையும் பார்க்க போனவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி இருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் பேரை சொன்னோம்னா அவங்கள கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை டீட்டெயில் உடனே வாங்கிட்டு உடனே அவருக்கு அனுப்பிச்சேன். அடுத்து 1/2 அன் ஹவரில் டீன் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் கேர் எடுத்துக்கிட்டோம், பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ஒரு காப்பாற்றினோம் சொல்லிட்டு ஒரு வாரத்தில் அவர் சரியாகி வீட்டுக்கு வந்தார். அவருக்கு நான் தான் அனுப்புனேன்னு தெரியாது, இவர் தான் சொன்னாருன்னு அவருக்கு தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அதை சொல்லலை. அது மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா வந்து இறைவன் அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான். அந்த வாய்ப்பை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து இப்போ அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்கள். இந்த படம் பார்த்தேன், அவர் அருமையாக ஃபைட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக ஒரு நம்ம ப்ரூஸ்லி மாதிரி ஃபீல் பண்ணுறனால அவரை இந்த படம் வெற்றி பெறணும் எல்லோரும் வாழ்த்துறாங்க. இன்னும் நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதன் வியாழனில் ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸுன்னு புதன் வியாழன்லாம் கொஞ்சம் ரெடியாக உட்காந்துருப்போம். எங்கேருந்து எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. இவர் தான் போய் உட்காரு பஞ்சாயத்து. அதாவது வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் கிடையாது. ஒரே வெட்டு பல துண்டு படம் ரிலீஸ் ஆகிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து ப்ரொடியூசருங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவர். எல்லா செக்டாரும், கியூபாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், தேட்டருக்காரங்களாக இருக்கட்டும், பெப்சியாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ப்ரொடியூசராக எல்லார்கிட்டையுமே நல்ல லிங்க்கில் இருக்கிறவர். ஸோ எப்போ எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அதனால தான் கடவுள் அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி, ஏன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு தலைவர், 2 செயலாளர், ஒரு பொருளாளர், 18 கமிட்டி மெம்பர், 21 கமிட்டி மெம்பர் தான் இருந்தது. இந்த தடவை தான் புதுசாக வந்து ஒரு இணைச்செயலாளர் பதவி உருவாக்குனாங்க. அந்த இணைச்செயலாளர் பதவியில் முதல் தடவை நின்று ஜெயிச்சிருக்கிறார் அவர். ஸோ அவருக்கு வந்து அந்த இறைவன் பக்கபலமாக இருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக நம்ம ஹீரோ இசாக் ஹுசைன் அவர்கள், இந்த படத்தோட அதாவது ஒன்மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம், எல்லாத்துலேயும் அவர் கவனம் செலுத்தி பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அதில் எல்லாருக்கும் அமையாது. சில குறிப்பிட்ட டைரக்டருங்க, சில குறிப்பிட்ட ஹீரோக்களுக்கு மட்டுமே அமையும். அந்த குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த ஹீரோக்கள் மத்தியில் இவரும் பவனி வருவாங்கிறது நிச்சயம். ஸோ இசாக் ஹுசைன் அவர்களே பேச அழைக்கிறோம். எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அவங்க என்ன வேணால் கேட்பாங்க. யாருமே அதுக்கு கோபப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால் அது ஒன்று சொல்லிட்டு, இந்த படத்துடைய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வருகை தந்திருக்கிற செயலாளர், அதாவது தமிழ் திரைப்பட உலக செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே, வருகன்னு வரவேற்கிறேன். அப்புறம் கவிஞர் கருணாநிதி அவர்கள், அடேங்கப்பா, என்ன கவிதை வளம், என்ன ஸ்பீச், இட் வாஸ் அன்பிலீவபிள். ரொம்ப பிரமாதமாக நீங்கள் பேசுனீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் முன்னாள் PRO யூனியனுடைய செயலாளர் திரு துளசி பழனிவேல் அவர்கள், உங்களையும் வருகன்னு வரவேற்கிறேன் சார். இதை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி, நம்ம மறைந்த மிக பெரிய ஒரு நடிகர், அதைவிட மிகப்பெரிய ஒரு மனிதன், அவர்தான் நம்ம விஜயகாந்த். அவருக்கு ஒரு அஞ்சலி, ஒரு 2 minutes.
தேங்க்யூ வெரி மச். அவரை பற்றி நான் பெருசாக பேசுறதுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க. பெருசாக என்னால் அதுக்கு மேலே எதுவும் என்னுடைய ஒரு இதனால என்னால் எதுவும் பேச முடியாது. அந்த அளவுக்கு ஹி வாஸ் அ கிரேட் மேன். எனக்கு பர்சனலாக ஓரளவுக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்தில் இருந்தவர் தான் நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் அப்போ பெருசா திரைப்படத்தில் வரல, நான் சின்ன பையன். அவர் என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க அங்கதான் அவரை பார்ப்பேன். என்ன தம்பி எப்படி இருக்க மதுரை வெள்ளைக்காரா அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சின்ன வயசுல கொஞ்சம் அவர் ரொம்ப ஃபேரா இருப்பேன், அதனால அதை பார்த்துட்டு மதுரை வெள்ளைக்காரான்னு சொல்லுவாரு. ஒரு மாதிரி கிண்டலா ஜாலியா இருப்பாரு. எப்பப்போ ஏதாவது அப்படி தலையில தடை விட்டுட்டு போவாரு. அப்புறம் நான் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான ஒரு படம் பண்ணும்போது நான் அவரை பார்த்து, அப்போ அவர் தான் தலைவர். நான் அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்றுருந்தேன். அவர் அப்படி பார்த்து வாங்க தம்பி உள்ள அப்படின்னு அவரே கூப்பிட்டார். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், சரி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவரு அப்படியா அப்படின்னு அப்படி யோசிச்சாரு. இப்போ நான் சொன்னேன், நான் ஷியான் ஹுசைனியோட தம்பி, நம்ம மதுரைக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு, படம் பண்றியப்பா, வெரி குட் அப்படின்னு சொன்னாரு. நீங்க தான் அடிதடி ஆக்ஷன்லாம் சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டே இருப்பீங்களே, அந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் பண்ணுப்பா படத்துல அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் சார் நான் ஆக்ஷன்லாம் பண்றேன் படத்துல. இல்ல இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்ஷன், நீங்க தயவுசெய்து படத்தை பாருங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, எங்கேயோ ஒரு இதுக்கு போறேன், நான் கண்டிப்பா உன் படத்தை நான் கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு. பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சு என் ஃபோன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லை. அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோட ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு, தம்பி பிரமாதமா ஆக்ஷன் பண்றப்பா, ஆக்ஷன் படமா பண்ணு அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய இரங்கல்கள். அவங்களுடைய வருத்தத்தில் நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு மனசளவில் எனக்கு ரொம்ப அதை கேட்டவுடனே, நான் வெளிநாட்டில் இருந்தேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அதைத்தான் நான் முக்கியமாக அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறேன். ஸோ இப்போ படத்தை பற்றி கொஞ்சோண்டு சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் வெளிநாட்டில் படித்து வளர்ந்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பட் நான் படிப்பில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா படிப்பேன். நல்ல படிப்பை எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன். ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை, பிகாஸ் உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் என் பிரதர் எல்லாருமே மார்ஷல் ஆர்ட்ஸ், அதில் இங்கே தமிழ்நாட்டிலே அதை பெருசாக உள்ளே கொண்டு வந்தவங்க நாங்கள் தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை உள்ளே கொண்டு வந்தோம். அதாவது இஷின்ரியோ கராட்டே, இன்டர்நேஷ்னல் கராட்டே, அப்புறம் வெளிநாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிவிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்ணுறது. நான் இந்த வாள், இந்த டோன்ஃபா, இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லையும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து அது பண்ணதுங்க. அதனால் இந்த மாதிரி சும்மா சுற்றுறது யாராச்சும் போய்த்து யாராச்சும் வாள் எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு உண்மையான வாள் அப்படின்னு, அதை எடுத்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் கரெக்ட். டக்குன்னு நீங்கள் வெட்டினா இட் வில் பி டேஞ்சரஸ். அது பண்ணாதீங்க. அது ட்ரையும் பண்ணக்கூடாது. ஸோ அது சொல்லிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார். நான் முதல்ல என்னன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் என்ன எப்போவுமே நினைப்பேன்னா, நான் நிறைய படங்களை பார்ப்பேன், நான் நடிப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று பட்டுட்டே இருந்தது, ஏன் கதையில் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கதையை டக்குன்னு ஒரு 5 நாளில் 10 நாளில் ஒரு ஓகே ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கதையை முடிச்சுட்டு கதைக்கு இது பண்ணாமல் பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ணா, ஆனால் கடைசியாக நிற்கிற ஒரே ஒரு விஷயம், செலவு கம்மியாக ஆகிற பட் கடைசியில் நிற்கிற ஒரே ஒரு விஷயம் கதை அப்படின்றது எனக்கு
ரொம்ப ஆழமா நான் எப்பவுமே நான் நிறைய படிப்பேன். அதனால நான் யோசிப்பேன், என்ன கதைக்கு மட்டும் வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அது யாரையுமே பர்டிகுலரா நான் சொல்ல. ஸோ நான் பண்ண ஒரு விஷயம், கதையத்தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, when you watch the movie, உங்களுக்கு ஒன்னே ஒன்று படம், கதை கதை கதை, திரைக்கதை. இதத்தான் ஹவு ஒரு நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும், நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும். அதாவது நான் வெளிநாட்டு பட இலாக்காவோட நான் சில அமெரிக்கன்ஸு நல்ல ரைட்டர்ஸ், சில அமெரிக்கன்ஸ், சில போலிஷ் எல்லாரையும் உட்கார வச்சு நான் முத இந்த படத்தோடைய ஒரு நாட் சொன்னாங்க. வாவ், இட்ஸ் வெரி நைஸ், நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்குன்னாங்க. அப்புறம் நான் திரைக்கதை நானே எழுதினேன். எழுதி அவங்ககிட்ட காமிக்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு சீனையும், இந்த சீனை தூக்குங்களேன் அப்படின்றாங்க. இதை எதுக்குங்க தூக்கணும், அது தூக்கணுங்க அப்படின்றாங்க. தூக்கணும்னு பார்த்தா அந்த கதை அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் மாறல. சொன்னாங்க, பாருங்க இப்போ எதுக்கு இந்த சீனை வைக்கிறீங்க. அவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க அவங்க. இந்த சீனை எடுங்களேன், இதுவும் ஒன்றும் ஆகாது படத்துக்குன்றாங்க, அந்த சீனை எடுக்கிறது. அப்புறம் அவங்க லேசா சில மாற்றங்கள் சொல்லுவாங்க. அதான் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நான் நினைச்சேன் நான் பெரிய அறிவாளி, நான் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க சொல்லும்போது அவங்க ஒவ்வொன்றா எடுத்து இதை குப்பையில போடுங்க, இதை குப்பையில போடுங்கன்னு நமக்கே ஒரு மாதிரி, என்னடா இது இவர் இப்படி சொல்றாங்க நம்மள. ஆனா அதுக்கப்புறம் வர்றது தான் உண்மையான கதைங்க. அதாவது 10 பேர் நினைச்சு இது எதுக்கு நீங்க வைக்கிறீங்க, அதாவது தேவையில்லாத சீனை வைக்கவே கூடாது படத்துல. கோ வித் த ஃப்ளோ, அதாவது எதை நீங்க பிடிக்கிறீங்களோ அதை பிடிச்சிட்டே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இங்க போட்டு இது கமர்ஷியல் இல்லை சார், இது கொஞ்சம் கமர்ஷியல், அதெல்லாம் பண்ணாதீங்க சார், கதையோட வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு மேட்டரை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு கிடைச்ச, நான் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே கொஞ்சம் காமிக்கும் போது வித்தவுட், இன்னும் இதெல்லாம் ஆகலை, ஃபுல்லா முடியல, சில அப்படியே சீன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது ஒருத்தரை நான் நார்மலான ஒருத்தரை உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச, நானா என் படத்தை பத்தி அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா சார், அவங்க வந்து ஆஹா உங்க படம் நல்லா இருக்கு, ஓஹோ உங்க படம், அப்படிலாம் சொல்றதை நான் விரும்பவே மாட்டேன். ஆனா என்ன சார் அது முடிஞ்சிருச்சா சார் என்ற ஒருத்தர் 2-3 பேர் கேட்டாங்க. என்ன முடிஞ்சிருச்சா, ரொம்ப ஃபாஸ்ட், படம் ரொம்ப ஷார்ட்டா சார். இல்லைங்க, படம் 2 hours 10 minutes, இன்னும் சில சீன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, 2 hours இருக்கு, இல்லை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட். தட்ஸ் வாட் ஐ கன்சிடர் as a காம்ப்ளிமெண்ட். இப்போ அந்த கதையில இருக்கிற 3 விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. இது லவ் வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்துல, இல்லைன்னா அதுல வந்து ஒரு இது இருக்காது. அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன், இதுல நீங்க கேட்டிருப்பீங்க. நான் உன்னை காதலிக்கிறேன், உன் குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன், ஆனா உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன். ஏன்னா அதை நீங்க யூ ஹாவ் டு வாட்ச் இட் இன் த மூவி. அதுல ஒரு வித்தியாசமான சில ட்விஸ்ட் வச்சிருப்பேன் காதல்லையும். இன்னொன்று வந்து 2வது வந்து அரசியல் சார். அதை நான் கொஞ்சம் சட்டாரிக்கலா, அரசியல் நிறைய இருக்கு படத்துல, ஆனா யாரையுமே டைரக்டா நான் தாக்க விரும்பல, நான் தாக்கவும் இல்லை, எனக்கு அந்த தாக்கவும் பிடிக்காது. பிகாஸ் தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ். அது அது அந்த இதுக்குள்ள நான் போல. ஆனா சட்டாயர் சிஸ்டத்தை சட்டாயர் பண்ணியிருப்பேன். அதாவது பிச்சையில 3 ரகம். வந்து பேண்ட் சட்டையை கிழிச்சிட்டு ரோடா சுத்தி எடுக்கிற பிச்சைக்காரங்களே நான் மதிக்கிறேன், அது நீங்க தயவுசெய்து மைண்ட்ல ஏற்றிடுங்க. பேண்ட் சட்டையை போட்டு கிழிச்சிட்டு ரோட்ல எடுக்கிற பிச்சை. 2வது நம்ம தர்கா, கோயில், சர்ச்சுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுக்கிற கையேந்தி திருவடியேந்தி எடுக்கிறது, அதுல கொஞ்சம் ஓரளவுக்கு வசூலாகும். ஆனா இந்த 3வது பிச்சை இருக்க ரொம்ப சூப்பர் பிச்சை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாயன்னு சொல்றது, அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்றது. இது வந்து இதை ஒரு சட்டாரிக்கல இதை வேற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் படத்துல. அதை நீங்க யூ கேன் வாட்ச் தட்.
இன்னொன்னு வந்து அதுக்கு மேல ஒரு ஒரு அசிங்கமான ஒரு பிச்சை என்னன்னா, பிச்சைக்காரன்ட்டே பிச்சை வாங்குறது. அது என்னன்னா, அவன் ஓட்டு கேட்க வர பிச்சைக்காரன்ட்ட அவன்கிட்ட காசு வாங்குறது. இது அதை விட worst. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லியிருக்கேன். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கிறது என்னன்னா, சும்மா வந்து ஆளுக்காலு ஒண்ணு தலைவர்னு சொல்லி வந்து பேசுறது, மோனோலாக் அடிச்சுக்கிட்டே போறது. நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், நீங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. நாங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், நீங்க எனக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நீங்க வந்து கேள்வி கேட்டா அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? நீங்க என்னை ஆள போறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? வாட் ஆர் யூ? நீங்க யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த இன்டராக்ஷன் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணியிருப்பேன். இங்க நீங்களா பேசிட்டு போகாதீங்க, எங்ககிட்டயும் கேளுங்க. இங்க வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி, அருமையான கேள்வியா இருக்கும். நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பார்ப்பேன், என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க பக்காவா, ஆஹா இப்ப இப்ப நம்ம தலைவர் பதில் சொல்ல போறாருன்னு நான் நினைப்பேன். ஆனா உடனே கோவப்படுவாங்க. ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா, நீ எந்த பத்திரிகைப்பா, நீ எங்க இருந்துப்பா வர்ற, நீ யாரியா, நீ உன் வீடு எங்க இருக்கு, உன் பேர் என்ன, எந்த பத்திரிகை? இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இது பார்க்கும்போது. யூ ஹாவ் டு ஆன்சர். நீ பதில் சொல்லணும். நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும். நீ யாரு பத்திரிகை, நீ எந்த பத்திரிகை, அந்த பத்திரிகை, இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க பதில் சொல்லுங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். நான் வந்து அதை கரெக்டா எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன். பெருசா இதையே வளவலன்னு சொல்லாம, பட் எனக்கு என்னுடைய மனசுல இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் வந்து அதுல படத்துல வச்சிருக்கேன். அதனால அரசியல்ல கூட ஒரு 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 மாதிரி ஒரு சட்டிலா சொல்லியிருப்பேன். இன்னொன்னு வந்து அரசியல் ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க. இது வந்து என்ன வேணா பண்ணுவாங்க. இத வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரம் போட்டு இதுல இருக்கிற வில்லன் அரசியலை வந்து இத வந்து சும்மா ஒரு 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 லூஸ் நிட்டா இல்லாம மிகப்பெரிய ஒரு தந்திரம் போடுவாரு. அதாவது அவர் தோத்துருவாருன்னு தெரிஞ்சு, பட் அவன் வந்து அதுல வந்து ஒரு தந்திரமா ஒரு 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 மேட்டரை பண்ணுவான். தோக்க கூடாது. சர்வேல சொல்லிடுவாங்க, இத்தனை ஓட்டுல நீங்க தோக்குறீங்க சார், கண்டிப்பா தோக்குறீங்கன்றவாங்க. ஆனா நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுன்றதுக்கு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அதுதான் இந்த படத்தோட கரு சார். அந்த டெக்னிக்கை உடைக்க போறதுதான் இந்த படத்தோட ஹீரோவுடைய வேலை. அதுவும் தந்திரமா தான். எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு 4 பேர் ஒரு குத்துனா 10 பேர் பறக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் ஜெயிக்க மாட்டாரு ஹீரோ. இதுல he will use the brain. பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும், ஆனா கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ற ஆக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்தை நீங்க லகான்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல இவருக்கு இந்த திறமை இருக்கு, அவருக்கு அந்த திறமை இருக்கு, இவருக்கு இந்த திறமை இருக்கு, அதெல்லாம் கூட்டி யூ பிரிங் ஆல் டுகெதர். அப்ப அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரியை நீங்க வந்து மீட் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி பண்ண படம் இது. நானே எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன், என்னோட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு 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 யுத்தத்தையே ஆரம்பிப்பாங்க அவனுக்கு அகேன்ஸ்டா. அதனால இந்த படத்தை வந்து ஐ திங்க் என்னால முடிஞ்ச அளவுக்கு பிரெயினை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். சும்மா பிரம்மாண்டம் இது மாதிரி, ஆனா பிரம்மாண்டத்தையும் இது பண்ணியிருக்கேன். என்னன்னா ஒரு காரியம் பண்ணும்போது எனக்கு ஸ்கிரீனுக்குள்ள இது வரணும். இதுல நான் வந்து நடிகர்களை நம்பல, என்னைய கூட நடிகனா நான் நம்பவே இல்லை. நான் வந்து இந்த படத்துல வந்து கதையை மட்டும்தான் நம்பினேன், பிளஸ் என்னோட டெக்னீஷியன்ஸை நம்பினேன். அது ஒண்ணுதான். சும்மா நடிகர் வந்து ரொம்ப திறமையான நடிகர்கள் இங்க இருக்காங்க, அவங்க ஒர்த்து தான், அவங்க வாங்குற சம்பளம் அவங்களுக்கு ஒர்த்து தான், நீங்க கொடுத்து தான் அவங்க வாங்குறாங்க, அவங்களா வாங்கிட்டு ஓடல. ஆனா 100 கோடி படத்தோட இது பார்த்தா 80 கோடி நடிகர் வாங்கிடுவாரு.
அப்புறம் இன்னொரு 10 கோடி அதில் கொஞ்சம் ஃபேமஸாக ஏதாச்சும் பேர் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு 5 கோடி இன்னும் வாங்குவாங்க. கடைசியில் ஸ்க்ரீனுக்குள்ளே வர்றது என்னன்னா அவன் ஒரு 5 கோடி 3 கோடி தான் ஸ்க்ரீனுக்குள்ளே தெரியும். ஸோ அந்த அந்த அளவுக்கு பார்க்கும்போது நான் ஸ்க்ரீனில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல. நீங்க அதாவது நான் செலவு பண்ண ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நான் அந்த ஸ்க்ரீனுக்குள்ள செலவு பண்ணியிருக்கேன். ஆனா எதுலையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. நான் இதை வந்து சின்ன படம்னு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஆன் ஸ்கிரீன் ஹெவியா ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்கிரீன். என்ன நடிகர்கள் வாங்கிட்டு ஓடல, அவ்வளவுதான். தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். அதனால ஆக்ஷன் இந்த படத்துல அரசியல், இது த்ரில்லர் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன். ஆக்ஷன் வந்து சார் அது வந்து எனக்கு அது வந்து சின்ன வயசுல இருந்து அது நீங்க பேனா பிடிக்கிற மாதிரி அது ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 10 வயசுல கராட்டே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதே வேலையா இருப்போம். காலையில எழுந்திரிச்சோன்னா ஓடுறது, கிக் அடிக்கிறது, அது பண்றது இது பண்றதுன்னு ஒரே இதே தான் வேலையா இருப்போம். ஸோ அந்த ஆக்ஷன் தயவு செய்து ஒன்னே ஒன்று யூ கேன் பி ஷுவர், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா அது ரொம்ப பிரமாதமாவே இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நான் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ட்டு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஒண்ணுமே தெரியாதவங்களையும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிக்கிறது அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லிட்டேன், தயவு செய்து என்னோட படத்துல ஒரு அடி அடிச்சா அவன் உண்மையிலே எப்படி விழுவானா அதை மட்டும் காமிங்க சார். உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு. அங்க பறக்கிறது, வானத்துல பறக்கிறது, கீழே பறக்கிறது, இவர் பறந்துகிட்டே போறது ஒரு 5 நிமிஷம் சார், அதெல்லாம் பண்ணுங்க பார்ப்பாங்க. ஆனா மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல, மெயினா தமிழ்நாட்டுல சொல்றேன், ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. முந்தி மாதிரிலாம் கிடையாது. அரை வேற என்னடா பண்றதுன்னு இதெல்லாம் இந்த பறக்கிறது போறதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா தயவு செய்து இந்த படத்துல நீங்க பாருங்க, ஒரு வித்தியாசமா உண்மையிலே அடினா ஓ இது வந்து ரியலி இது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பெருமையா பேச விரும்பல அதை பத்தி. அதே மாதிரி நான் வந்து கதையாளாக்கா அது இது எல்லாத்தையுமே ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். ஆனால் நானே என்னோட படம் அப்படி பண்ணிட்டேன், வித்தியாசமாக பண்ணிட்டேன், பெருசாக கிழிச்சிட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களை வந்து நான் வந்து டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அட ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஆள் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. அது மட்டும் உங்களுக்கு நான் கேரண்டி பண்ணுறேன். நான் பெருசாக இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்து அதை பாராட்டுங்க. நீங்கள் பார்த்து அதுக்கு அதோடைய வேல்யூவை நீங்கள் கொடுங்க. நானா சொல்கிறத விட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் ட்ரைட். ஆனால் முயற்சி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை மாதிரி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து தான் என்னை வந்து வாழ்த்தி, இப்போ சிலர் ஏற்கனவே ரொம்ப பிரமாதமாக வந்துட்டாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறத கொஞ்சம் நீங்கள் உங்களால தான் அதை வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ். எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை தயவு செய்து கொஞ்சம் வெளியே கொண்டு போய் அதை காமிங்க. அதை சொல்லிட்டு நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். இப்போ இயக்குனர் வந்து உங்கள்கிட்ட பேசினாங்க. ஆனால் ஒரு இயக்குனர் கதையை வந்து எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் மறைச்சு தான் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. பாதி தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் சஸ்பென்ஸ் உள்ள இருக்கு. அது ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த ஆச்சரியமும் அந்த வெற்றியும் அந்த கிளைமேக்ஸ்ல கண்டிப்பாக இருக்கு. உங்களோட ஆசீர்வாதமும் ரசிகர் பெருமக்கள் ஆசீர்வாதத்தோடும் நடக்க போகுது. ஆனால் இப்போ தப்பிச்சு போல நினச்சிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் சுத்தம் விட மாட்டோம். இப்போ அந்த ஸ்வாடை நீ கண்டிப்பாக சுற்றணும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்டேஜில் வந்து சில டெக்னீஷியன் நாங்கள் வந்து பார்க்கல. இப்போ மேலே சில டெக்னீஷியன் உட்காந்துருக்காங்க. அந்த ஸ்டண்ட் நேரத்தை காட்சி எடுக்கும் போது மேலே உள்ளவங்க யாரும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சேரை கொஞ்சம் ஒதுக்கிட்டீங்கன்னா சுற்றுற கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் சுற்றிடுங்க கண்டிப்பாக. பார்த்தா உண்மையிலே ஏதோ ஒன்று கொண்டாந்துருக்காரு கையில்.
அதுக்கெல்லாம் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும்ப்பா. கொஞ்சம் பண்ணிருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா பண்ணுங்க அதை.